ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சிங்சா யூடியூப் சேனலில் நம்ம இன்னும் என்ன பார்க்க போகிறோம்னா, பணக்காரங்க ஹாப்பியாக இருப்பாங்களா இல்லைனா ஏழைகள் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்தர் கிட்ட கொஞ்சம் கொஸ்டின் கேட்க போகிறோம். அவங்களோட கொஞ்சம் கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம வந்து கேட்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஹாய் ஹாய், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் இதுக்கு பொறுத்தளவில் பணக்காரங்க ஹாப்பியாக இருப்பாங்களா இல்லைனா ஏழைகள் ஹாப்பியாக இருப்பாங்க? பணக்காரங்க தான் ஹாப்பியாக இருக்கும். எப்படி சொல்கிறீங்க பணக்காரங்க? ஏன்னா அவங்ககிட்ட எல்லாமே இருக்கு. வீடு, காரு, அப்புறம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் டக்குன்னு. அப்புறம் அவங்க எங்கே நினைச்சாலும் போகலாம். பணம் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும்போது அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு 5 கோடி ரூபா தரேன். உன் வீட்டில் வச்சுக்கோ, வச்சு தரேன். ஓகேவா? 5 கோடி ரூபா உங்கள் ரூமில் இருக்குது. ஒரு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை வெளியே இருக்குது, வெளியே போயிட்டீங்க. ஆனால் அந்த ரூம் கதவு சாவியெல்லாம் கூட்டிட்டு தான் போகிறீங்க. அந்த உங்கள் மைண்ட் ஃபுல்லாக வந்து அங்கே இருக்குமா, ரூமில் இருக்க பணத்துக்கு மேலே இருக்குமா? ரூமில் இருக்க பணத்துக்கு மேலே. அப்போ எப்படி நிம்மதியாக இருப்பீங்க? ஒரு வேலை இருக்குது, ஒரு வேலை. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஷூட்டிங்கில் நடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு படம் நடிக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஹீரோயின் நடிக்கிறீங்க, போகிறீங்க, 5 கோடி ரூபா பணம் இருக்குது. டேரக்டர் சொல்லுவார், அம்மா அட்ரஸ் இல்லைம்மா, அழுமா உங்கள் பணத்தை யாரும் எடுத்துருவாங்களா இல்லையா? அப்படிதான் யோசிப்பீங்க உங்கள் மைண்டு ஃபுல்லாகவே. அதாவது இங்கே வந்து கான்சென்ட். அப்போ வந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்க பணக்காரங்க ஹாப்பியாக இருப்பாங்க? பணக்காரங்க இவங்க 24 hours வந்து 5 கோடி ரூபாய் பணம். 5 கோடி ரூபாய் நம்ம ஒரு வீட்டில் வச்சிருக்கோம்னா ஜஸ்ட் ஒரு கூட்டிட்டு மட்டும் போக மாட்டோம். ஒன்று ஆல்டர்னேட்டிவா இப்போலாம் டிஜிட்டல் லாக்கர் என்னமோ வருது, அதை வச்சிருப்போம். இல்லைன்னா பேங்க்ல எடுத்து வைக்க வேண்டியதானே. 5 கோடி ரூபாய் வீட்டில் தான் வச்சு கூட்டிட்டு போறோம். எப்படி வச்சாலுமே இப்போ உங்களுக்கு அந்த பணத்துக்கு வந்து ஒரு இது இருக்கும். எப்பவுமே அதை நினைச்சிட்டு இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. எந்த லாக்கர்ல வச்சாலுமே நினைப்பீங்கல்ல. அப்போ அதில் எப்படி உங்களுக்கு நிம்மதி இருக்கும்? இதுவே ஏழைகள்னு சொல்லும்போது ஒரு நாள் 1000 ரூபாய் இருந்தாலுமே வச்சுப்பாங்க ஒரு இடத்துல சேஃப்டியா. தொலைஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களா, மனசுல எப்படி சொல்லுவாங்கன்னா, ஐயோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம் ஆனால் போயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. இதுவே பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஐயோ இன்கம் டேக்ஸரா, இப்போ ஒரு ஃபோன் வந்துடுச்சு, நான் இன்கம் டேக்ஸர் வீட்டு செக்அப், ஐயோ என்ன முடிஞ்சு. ஏன்னா அவங்ககிட்ட கரெக்டான ஒரு இது இருக்காது. 5 கோடி ரூபாய் அவங்ககிட்ட இருக்குன்னா எந்த வேலையில் சம்பாதிச்சிருப்பான்? என்ன பொறுத்தவரை ஒரே விஷயம், பணக்காரங்க பல கோடி பார்க்குறவங்க நேர்மையாக சம்பாதிச்சிருப்பாங்களா? எல்லாமே இல்லை, நேர்மையாக சம்பாதிச்சிருப்பாங்க. அப்போ எப்படி சொல்றீங்க பணக்காரங்க? ஆனா ஏழைங்க என்ன யோசிப்பாங்க? பணம் சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும் யோசிப்பாங்க. பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் ஆடி கார் எடுத்தானா நான் லம்போனி கார் எடுக்கணும்னு சொல்லுவோம். அது பணக்காரங்களோட விஷயம். இதுவே ஏழைகள் வந்து பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்து கார் போனா நம்ம இந்த மாதிரி ஒரு சைக்கிள் வாங்கணும், என் பிள்ளைய நான் சைக்கிளில் கூட்டிட்டு போனா ஆசைப்படுவாங்க ஏழைகள். ஏழைங்களுக்கும் ஆசை இருக்கும், நாமளும் கார் வாங்கணும், மற்றவங்க கார் இப்போ மால் இருக்கும். ஆனால் வந்து அடுத்த வச்சு பொறாமப்பட மாட்டாங்க, அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு. ஆனால் ஏழைகள் அப்படி கிடையாது. என்ன ஏழைகள் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளே இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசைகள். சரி, ஏழைங்க எதுக்கு லாட்டரி டிக்கெட் வாங்குறாங்க? என்ன டிக்கெட்? லாட்டரி டிக்கெட். எல்லாரும் எவ்வளோ பேர் லாட்டரி டிக்கெட் வாங்குறது. பணக்காரங்க அதை விட வாங்குறாங்களே. பணக்காரங்க வாங்குறது விட ஆனா வந்து பணக்காரங்க வாங்குறாங்க, அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆனா அவங்களுக்கு லாட்டரி அடிக்குது. ஆனா ஏழைங்களுக்கு ஒரு விஷயம்னா பணத்து மேல ஆசை. அவங்க வந்து பணம் வேணும் அப்படின்னு அந்த ஆசை எல்லாருமே இருக்கும். இப்போ வந்து ஏழைகிட்ட பணம் இல்ல, அவங்க பணம் வேணும்னு ஆசைப்படுறாங்க. பணக்காரங்களுக்கு பணம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் பணம் வேணும்னு ஆசைப்படுறாங்க? கொடுக்கணும்னு ஆசைப்படட்டும். சில பேர் மட்டும்தான் ஒரு நல்ல யார் கொடுக்குறாங்க? யார் கொடுக்குறா? இப்போ வந்து டாடா, நம்ம டாட்டாவோட ஓனர் கொடுக்குறாங்க, நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன், கொடுக்கலன்னு யாரையுமே சொல்ல மாட்டேன். கண்டிப்பா கொடுப்பாங்க. அனாதை ஆஸ்பத்திரி எல்லாமே செலவு பண்றாங்க. நான் ஒரு விஷயம் என்ன கேட்குறேன்னா, பணக்காரங்க மேக்சிமம் வந்து அதிகமாகவே பணக்காரங்க இந்த உலகத்துல அதிகமா இருக்காங்க. எல்லாரும் நேர்மையாக சம்பாதிச்சாங்களா? இப்போ வந்து நான் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்க்குறேன், எனக்கு 1 month வந்து 1 லட்ச ரூபா சம்பளம். அப்படி நான் ஒரு வருஷத்துல வந்து எனக்கு 1 கோடி ரூபா என்ன சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. ஏன்னா எனக்கு வீட்டு செலவு இருக்கு, அவ்வளவு செலவு போகவே எனக்கு வந்து 1 கோடி ரூபா இல்ல கையில இருந்த காசு நிக்காது. ஆனா அவன் வந்து அந்த ஒரு வருஷத்துல 1 கோடி இல்ல, அவன் 5 கோடி சம்பாதிப்பான். அது எப்படி சம்பாதிக்கிறான்? லஞ்சம் வாங்குறது. எப்படி சம்பாதிக்க? அப்ப வந்து நேர்மையா இது பண்றது எதுவுமே கிடையாது. எந்த பணக்காரங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு பிள்ளைங்க வேலை பண்ணி தான் மேல வாருது. அதை தாண்டி எந்த விஷயம் பணக்காரங்களுக்கு அந்த ஏழைகளுக்கு அந்த விஷயம் தெரியாது. அப்படி தெரிஞ்சா அவங்களும் வந்துருவாங்க. புரியுதா? எந்த பணக்காரங்களா இருந்தாலுமே ஏதாவது ஒரு தப்பு பண்ணி தான் மேலே வராங்களே தவிர, ஒரு பணக்காரங்க கூட இந்த உலகத்துல நான் நேர்மையாக ஒரு ஆளை அள வச்சு இந்த இடத்துக்கு நான் வரல அப்படின்னு ஒரு ஆளால சொல்ல முடியல. அப்படி சொல்லும் போது நான் வந்து என் தூக்கு மாடி தான் சாவுறேன். ஒரே ஒரு பணக்காரன் சொல்லட்டான், நான் வந்து ஒரு ஆளை அள வச்சு இந்த இடத்துல நான் வரல, நான் யாருக்கு வயிற்றுல அடிச்சுனா இந்த இடத்துல வரலன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஏதாவது ஒரு பிள்ளை 2 நாள் தான் விட்டு வருவான். எப்படி சம்பாதிக்க முடியும்?
ஆமா. ஒரு ஆளால எப்படி ஒரு வருஷத்துல 5 கோடி 10 கோடி சம்பாதிக்க முடியும்? சினிமா ஃபீல்ட்ல என்ன விஜய் சார் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஏழை இருக்காங்க, அவங்க வந்து நினைச்சாலும் பணக்காரன் ஆகலாம். ஆமா. எந்த வழியில சம்பாதிக்கணும் சம்பாதிக்கலாம். ஆனா அவங்க ஏன் சம்பாதிக்கலன்னா இல்ல தப்பு பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இல்ல ஏழையா இருக்கிறவங்களும் போதை பொருள் விற்கிறாங்க. இவ்வளோ நிறைய பேர் பணத்தை ஆசைனாலதான் பணக்காரங்களா இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல. அவங்க எல்லாருக்கும் முன்னாடி ஏழையா இருந்தவங்க தான். ஏழையா இருந்து கிரிமினல் பண்ணி எல்லாமே பண்ணி தான் அவங்க பணக்காரங்களா இருக்காங்க. இப்போ ஃபேமிலி வழி பணக்காரங்களா இருக்கிறவங்க எப்பவுமே பணம் காசு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சொத்து, அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து எவ்வளவுதான் இருந்தாலுமே பழைய காலத்துன்னு சொல்லும்போது சொத்து. இப்போ வந்து பழைய காலத்துல இப்போ வந்து ஒரு சென்ட் வந்து 10 லட்சம் ரூபானா அந்த காலத்துல அந்த ஒரு சென்டும் 1000 ரூபாய் 100 ரூபாய் அந்த 100 ரூபாய்ன்றதும் வேல்யூ அதிகம். அப்போ வேல்யூ அதிகம். இப்போ வந்து அது அப்படி கிடையாது. சொத்து இருக்கிறவங்க ஓகே இப்போ கொஞ்சம் பணக்காரங்க. ஆனா மேக்ஸிமம் பணக்காரவங்க எப்பயாச்சும் ஒருத்தனாச்சும் என்கிட்ட இருக்க பணம் எனக்கு போதும் அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எப்பவுமே அது பத்தாது. எல்லாருமே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இப்போ நான் கூட யோசிப்பேன், எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கிடைச்சிருச்சுன்னா எப்பா நான் என் லைஃப்பை செட்டில் பண்ணிட்டு இது பண்ணேன். ஆனா அந்த 1 கோடி ரூபாய் நான் பார்த்துட்டு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணும் தெரியுமா, சரி 1 கோடி நமக்கு எங்க பக்கம், இன்னும் எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும்னு தான் எனக்கு ஆசை வறுமை தவிர அந்த 1 கோடி ரூபாய் வச்சு என்ன வாழ நான் ஆசைப்படவே மாட்டேன். நீங்க ஒரு 15,000 சம்பாதிக்கிறீங்க மாசத்துக்கு, சரி இன்னொருத்தர் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு மாசம் கண்டிப்பா நான் தான் போவேன். இல்ல சம்பாதிக்கிறாரு, ஆனா அவருக்கு அந்த 5 லட்சம் பத்தாது, உங்களுக்கு அந்த 15,000 பத்தாது. 15,000க்குள்ள வாழ்க்கை இருக்கும். இல்ல பத்தாது. நீங்க 15,000 சம்பளம் வாங்கினா உங்களுக்கு 18,000 செலவாகும். அதுதான் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ லோ கிளாஸ் ஃபேமிலியோ. அதான் நான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா ஏழைகள் வந்து சம்பாதிக்கிறாங்க. 1000 ரூபாய் சம்பாதிச்சாலுமே உழைச்சி அவங்க வந்து வீட்டுக்கு பாத்திரம் கழுவ போறாங்க, எல்லாமே பண்றாங்கல்ல. எல்லாமே வந்து உழைச்சிதானே பண்றாங்க. இதுவே ஒரு பணக்காரங்க வந்து எல்லாமே கண்டமட்டி செலவு பண்ணுவாங்க. ஏன் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்துன்னா எத்தனையோ பேரை கூப்பிட்டு தேவையில்லாம செலவு பண்றாங்க. ஆனா நிறைய மக்கள் சாப்பிடாம ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களே சாப்பாடு பண்ணுவாங்க. யாருக்கு சேர்ந்து என்ன வருமா? கண்டிப்பா வராது. ஒரு மீன் மார்க்கெட்டு விற்கிற இடம் எப்படி இருக்கும், டைல்ஸ் போட்டு நீட் பண்ணணும், அந்த இடத்த நீட் பண்ணணும். இதுவே வீடு இல்லாதவங்க நடு தெருவில் அந்த பிளாட்ஃபார்ம்ல உறங்கிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் எந்த மக்களுக்குமே என்ன தோணாது. ஆனா மீன் மார்க்கெட் வந்து டைல்ஸ் போட்டு அதை அழகு பார்ப்பாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கட்டும், அதுக்கு டைல்ஸ் போடுறாங்க. அந்த டைல்ஸ் போட்டு பணம் உண்டுனா சின்ன சின்ன குட்டி குட்டி வீடு வச்சு கொடுக்கலாமே அந்த பாவங்களுக்கு. ஏன்னா அது வந்து ஒரு கவர்மெண்டோட பார்க்க அந்த ஏன் கவர்மெண்ட் தான் பண்ணுமா? அதான் இவ்வளவு கவர்மெண்ட் வந்து எப்படியா அடிச்சு மதியா பணம் சம்பாதிக்கிறாங்க. அவ்வளவு பணம் இருக்குல்ல. இந்தியாவில தான் அதிகமான பணக்காரங்க இருக்காங்க. ஆனா எந்த ஏழை இருக்கிறது இந்தியாவில தான். ஏன்னா ஏழைங்களுக்கு அவங்க பண்ணல. எந்த பணக்காரங்க இதுவே ஒரு ஏழைன்னு சொல்லுங்க, ஒரு சாமி கூட போனா கூட பிச்சைக்காரங்க 5 ரூபா காணி கொடுறான். ஒரு பணக்காரன் வந்து ஒரு 100 ரூபா போட மாட்டான். கேட்டா நாங்க வந்து அனாதாசிரமத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் சொல்றது மட்டும் ரைட். போய் பார்த்தா தெரியும் யார் யார் எங்க கொடுக்குறாங்க. சில பேர் அங்க இங்க அதான் சொல்றேன்ல, இங்க இருந்து கொடுத்துட்டு அங்க இருந்து அடிச்சு மாத்தாங்க. இங்க நான் 5 லட்சம் ரூபா கொடுத்துட்டு அங்க இருந்து 10 லட்சம் ரூபா பாவத்துக்கான புண்ணியம் வருது. இப்போ நான் பாவம் செஞ்சுட்டேன், இந்த காசு பாவம் பண்ணி வந்தது, சரி நம்ம ஏழைக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டா சரியா போயிடும் அப்படிலாம். அதான்ப்பா இப்போ வந்து அனாதாசிரமத்துக்கு கொடுக்குறான்னு வச்சுக்கலாம், இங்கே கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவங்களோட பெரிய ஆள்கிட்ட நான் 5 லட்சம் ரூபா கொடுத்துட்டு நான் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு அங்கேருந்து வாங்கிக்குவாங்க. அதுதான் வந்து பணக்காரங்களுடைய எண்ணம். புரியுதா? யாருமே நேர்மையா இருப்பாங்கன்னு கிடையாது. இதுவே ஏழைகளும் சொல்றேன், நேர்மையா எல்லாரும் நேர்மையா இருப்பாங்கலாம் கிடையாது. எந்த ஏழையா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே ஃப்ராட் வேலை பண்ண. நிஜமாவே பணக்காரங்களா இருக்கிறவங்க சந்தோஷமா தான் இருக்க மாட்டாங்க. இப்போ உங்க அம்மா வந்து ஹாஸ்டல்ல படிக்காங்க, உங்களுக்கு மாச சம்பளம் ஒரு 10,000 வச்சுக்கோங்க, உங்க அம்மாவுக்கு மருத்துவ செலவுக்கே 1 லட்சம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க எப்படி அந்த காசை கொடுப்பீங்க? இதுக்கு ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்றேன். சொல்லுங்க. ரொம்ப பணக்காரங்க, கோடி கணக்குல சொத்து இருக்கு. இப்போ நினைச்சா ஒரு ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர் வாங்கிடுவாரு, ஏரோப்ளைன் வாங்கி அவங்க வீட்டு மீன உள்ள அவ்வளவு சொத்து இருக்கு. ஆனா டயாலிசிஸ் பேசியண்ட் 2 கிட்னி கிடையாது. தண்ணி குடிக்கணும்னா கூட அளந்துதான் குடிக்கணும். பிடிச்ச ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு சாப்பிட முடியாது. அவன் பணக்காரனா இருந்து என்ன பிரயோஜனம்? கிட்னி இன்னொரு கிட்னி வாங்கி வச்சுக்க போறாரு. வைக்க முடியல என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்குமே வைக்க முடியாது, ஏன்னா செட் ஆகாதுல்ல. இப்போ நான் அப்படி ஒரு பேஷண்டா இருக்கேன், எனக்கு அவ்வளவு சொத்து இருக்கு, அவ்வளவு பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு மனுஷனை பிறந்த என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு சாப்பிடணும். அதுவே நமக்கு சாப்பிட முடியாது. சில பேருக்கு டயாலிசிஸ் பேஷண்ட் நிறைய அவங்க வந்து நினைச்சா வந்து கிட்னி என்ன லிவரே வைக்கலாம், ஆனா வந்து அவங்க பாடிக்கு வைக்க முடியாது. அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன். பிடிச்சது எதுவுமே ஆசைப்பட்டு சாப்பிடவே. நீங்க சொல்றது கோடியில ஒரு சிச்சுவேஷன் தான். ஆனா ஏழையா இருக்கிறவங்களுக்கு தெரியும் அம்மா அப்பாவோட மருத்துவ செலவுக்கோ அவங்களுக்கு காசு இல்லாம நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா? நீங்க சொல்றாங்க கோடியில ஒருத்தர் தான் சொல்றாங்க, எல்லா பணக்காரங்களுக்கும் அந்த நிலைமை கிடையாது. எல்லாரும் கிடையாது. அவ்வளவு பணம் இருந்து
பிடிச்ச தண்ணி கூட நம்ம வந்து அளந்து குடிக்கணும்னா அவங்களோட மென்டாலிட்டி வயசானாதான் எல்லாருக்குமே வர சுச்சுவேஷன். மிடில் கிளாஸா இருந்தாலும் லோ கிளாஸா இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன் வரதான் செய்யும். வயசானா உடம்பு சரியில்லை, பணக்காரங்க வந்து பாத்துப்பாங்க, இந்த மாதிரி இருந்தாலுமே டயாலிசிஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஏழைகள் பண்ண முடியாது. யாரும் வந்து நிம்மதி இருக்காது வீட்டுல. காசு இல்லைன்னா ஒரு 1000 ரூபாய் வீட்டுல நிம்மதி இருக்காது. அவங்க என்ன யோசிப்பாங்க, இவ்வளவு பணம் இருக்கு என்கிட்ட, ஆனா என் லைஃப்ல எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு பிடிச்ச சாப்பிட முடியல, அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். எல்லா நினைச்சதை சாப்பிடுவாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க அப்பெல்லாம் இருக்க மாட்டாங்க. பணக்காரங்க தான் எப்பவுமே ஒரு டென்ஷன்ல இருப்பாங்க. 24 hours வந்து அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு அப்படின்னா யோசிச்சுட்டே தான் இருப்பாங்க. அடுத்த ஒரு விஷயம் யோசிக்கலாம், அடுத்த நம்ம எந்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 24 மணிக்கு யோசிச்சுட்டு அவங்க அதான் பணக்காரங்க. அவங்க வந்து வாழ்க்கையில நிம்மதியா இருக்கவே மாட்டாங்க. பணம் இருக்கிற யாருமே, இப்போ உங்ககிட்ட பணம் இருந்தாலும் என்கிட்ட பார்த்தா நிம்மதியா இருக்க மாட்டேன். என்கிட்ட பணம் இல்லாதவரையும் நான் நிம்மதியா இருப்பேன். இப்போ என்கிட்ட ஒரு 5 கோடி வந்து நீ பத்திரமா வச்சுக்கணும், எனக்கு அந்த நிம்மதி இருக்காது. அது வரைக்கும் நான் ஹாப்பியா ஜாலியா ஊர் சுற்றுவேன், எங்கன்னா போவேன், எங்கன்னா வரேன். அந்த பணம் என்கிட்ட இருக்கும்போது ஐயோ இந்த பணத்தை எடுத்துட்டு உங்களுக்கு தொலைஞ்சுமோ, ஒரு நகை போட்டு போனாலும் ஒரு பயம். அப்போ இதுல வந்து புரியுது அவங்களுக்கு யார் நிம்மதியா இருப்பாங்க. என்ன பொறுத்தளவுல ஏழைகள் தான் நிம்மதியா இருப்பாங்க. சரி, பணக்காரங்க வந்து ஒரு டென்ஷனா தான் இருப்பாங்க. யார் ஹாப்பியா இருக்காங்கன்னா ஏழைகள் தான் ஹாப்பியா இருப்பாங்க. சின்ன ஒரு முட்டாய் இருந்தால் கூட அந்த ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் ஷேர் பண்ணி குட்டி குட்டியாக சாப்பிடுவாங்க. அதில் ஒரு நல்ல ஒரு இதே பணக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சேனல் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அவங்க பொண்ணு தனி பையனுக்கு தனி அவங்க பாட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வேலை காட்டிக்கணும், சாப்பாடு கூட. ஆனால் அப்படி இல்லை, கூட்டு குடும்பம் சொல்லும் போது அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அப்பா எனக்கு என்ன வாங்கிட்டு வருவாங்க, ஒரு இட்லி வாங்கிட்டு இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷமான சேனல் சாப்பிடுவாங்க. அதான் ஏழைகள். பணக்காரங்களுக்கு எப்பவுமே டென்ஷன் ஆகுது. என்ன பொறுத்தளவில் ஏழைகள் தான் ஹாப்பியாக இருப்பாங்க. கண்டிப்பா நான் சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன், ஏழைகள் தான் ஹாப்பியா இருப்பாங்க. பணக்காரங்க வந்து ஹாப்பியா இருப்பாங்க சில விஷயத்துல, ஆனா வந்து ஏழைகள் இது ஹாப்பி ரொம்ப அதிகம். அவங்களோட ஹாப்பினஸ் வந்து வேற மாதிரி, பப்புக்கு போறது, இந்த மாதிரி இதுதான் அவங்க ஹாப்பினஸ் இருப்பாங்க. ஏழைங்களோட ஹாப்பினஸே வேற ஒரு சின்ன பொருள் இருந்தாலும் அதை வந்து சந்தோஷமா ஏற்றுப்பாங்க. ஓகே அப்படின்னு நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.